ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு கன்னியாகுமரியில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1/2 கிலோ அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நாங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது பச்சரிசியை ஊற வச்சு அதை பொடி பண்ணி அதை வறுத்து தான் செய்வோம். ஆனால் இந்த டைம் நான் கடையிலேருந்து வாங்கி கொழுக்கட்டை மாவில் செஞ்சுருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் கொஞ்சமாக அதை வறுத்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதை நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதே பேனில் பாசிப்பருப்பு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்தாலே போதும் 1/2 கிலோ மாவுக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொன்னிறம் ஆனால் போதும், ரொம்ப மாற வேண்டாம். இந்த ஸ்டேஜில் அதை நம்ம வறுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுத்துடலாம். நான் 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கூட இனிப்பு வேணும்னா கூடவும் சேர்த்துக்கலாம், அதை விட கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு பாகு காய்ச்சி எடுக்கிறேன். நம்ம சர்க்கரை அப்படியே கூட சேர்க்கலாம், ஆனால் அதில் தூசியெல்லாம் இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். அந்த டைமில் நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதியை துருவி எடுத்திருக்கேன். பாதி தேங்காய் கரெக்டாக இருக்கும். அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து அதையும் நம்ம மாவு கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு, இதை ஒரு இடி உரலில் வச்சு லைட்டாக தள்ளி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நான் பொடிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் இதிலேயே கூட நல்லா பவுடர் பண்ணலாம், நான் அதுக்கு டைம் ஆகும். அதனால் மிக்சியில் நான் பொடிச்சு எடுத்துட்டேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் நாம் மாவில் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதில் பாதி அளவு நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். ஒரேடியாக சேர்த்தோன்னா கரெக்டாக வராமல் இருக்கும், அதனால் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கடையிலேருந்து வாங்குகிற மாவு இல்லைனா நம்ம வீட்டில் செய்கிற மாவு எதுவாக இருந்தாலும் தண்ணி சில டைம் வேறுபடும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு இனிமேல் நம்ம கையாலேயே பிசைய ஆரம்பிக்கலாம், அப்போ தான் சரியாக வரும். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நம்ம கையாலேயே இதை பிசைய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசையணும். நம்ம லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி செய்ய ஆரம்பித்தோன்னா ஹார்ட் ஆயிரும் கொழுக்கட்டை. அதனால கையாலே நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாகு ரெடி பண்ண பேனில் சைட்லெல்லாம் சர்க்கரை ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை நான் இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்தோன்னா மாவு குழ குழன்னு ஆயிரும், பிசையும்போது கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக பிசைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கையில் உருண்டை பிடிச்சி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தா கையில் ஒட்டாது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தெரளி இலையில் செஞ்சு காமிக்கிறேன். தெரளி இலை கன்னியாகுமரியில் ரொம்ப ஸ்பெஷல். இதில் தான் மேக்ஸிமம் கார்த்திகை கொழுக்கட்டை செய்வாங்க. இதில் செய்யும்போது இன்னும் மணமாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் தென்னை ஓலை இருக்குல்ல, அதில் இருந்து ஈக்கல் எடுக்க போகிறேன். அந்த குச்சியை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம அந்த இலையில் கொழுக்கட்டையை வச்சு அப்புறமா க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து அதோட சென்டரில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இலையை நல்லா கழுவிக்கணும். வாஷ் பண்ண அப்புறமா லைட்டாக அதை காய விட்டுட்டு இந்த மாதிரி வைக்கணும். மாவை வச்ச அப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு குச்சியை எடுத்து இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படி வைக்காமல் நம்ம வேறு விதமாகவும் வைக்கலாம். நான் இன்னொன்று இந்த மாதிரி வச்சு காமிச்சிட்டு வேறு டைப்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது அந்த இலையை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதோட ஒரு சைடு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிடணும். பாருங்கள், அவ்வளோதான். இதை மூடிட்டு
இந்த மாதிரி அந்த தென்னை ஓலை எடுத்தோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த கொழுக்கட்டையை சுற்றிட்டு நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக நம்ம பூவரசம் இலையில் வைக்கலாம். பாருங்கள், இந்த இலையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக ஒரு பக்கமாக வச்சுட்டு அந்த இலையோட இன்னொரு பக்கத்தை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது நம்ம அப்படியே வச்சிடலாம், இது வெளியே வராது. லைட்டாக அழுத்தி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு சைடை வச்சு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். நானும் வச்சே தீருவேன்னு நிற்கிறான் இவன். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் கொழுக்கட்டை பண்ணுறேன்னு சொல்கிறான். சரி, ஓகே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. சரி மக்களே, நீ எடுத்துட்டியா? அப்போது என்ன பண்ண போகிறீங்க? இப்போது இங்கே வச்சுருங்க. வச்சுட்டிங்களா? கையில் ஒட்டிட்டா? அது பரவாயில்ல, அதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த இலையை எடுத்து, இந்த சைடு இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி மூடிடு. முடுங்க 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 முடுங்க. அவ்வளோதான், லைட்டாக அமுத்தி விட்டுரு. ஓகே, கட்டு. டடா, ரிஷி வச்சுட்டேன். அடுத்ததான் நான் வாழை இலையில் வச்சு காமிக்கிறேன். வாழை இலையில் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒரு சைடு வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தென்னை ஓலை எடுத்தோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுடலாம். இல்லைனா இந்த மாதிரி சுற்றி கூட விட்டுடலாம், அப்படியே இருக்கும். பனை ஓலையில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த டைம் எங்களுக்கு கிடைக்கல. அவ்வளோதான், நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். நான் இப்போது மீடியம் சைஸ் பானை எடுத்திருக்கேன். நம்ம சோறெல்லாம் வைப்பல, அதில் பெரிய சைஸ் பானை. அதில் கொஞ்சமாக 1/4 பங்கு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இலையெல்லாம் எடுத்தோம்ல, அதை கம்பு, அப்புறமா இன்னும் கொஞ்சம் இலை, இது எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கொதித்து வரும்போது மேலே வராது. நிறைய கம்பு நம்ம வைக்கணும். தண்ணி 1/4 பங்கு தான் ஊற்றணும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பானையாக எடுக்கிறதே நல்லது. இந்த மாதிரி அதுக்கு மேலெல்லாம் இலைகளை போட்டு மூடிடணும். பாருங்கள், நிறைய இலையை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா கொழுக்கட்டை எடுக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக வச்சாலோ அப்படி இல்லைன்னா சின்ன சைஸ் பானையாக இருந்தாலும் தண்ணி கொதித்து வரும்போது கொழுக்கட்டையெல்லாம் அதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறமா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் பெரிய சைஸ் பானையை எடுத்து 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நிறைய இந்த மாதிரி அந்த திரளி இலையோட கம்பு, பூவரச இலையோட கம்பு, இது எல்லாத்தையும் வச்சு அடுக்கிட்டு அது மேலே நம்ம கொழுக்கட்டையை வைக்கணும். இது நம்ம விறகடுப்பில் வச்சு வேக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போ நான் குக்கர்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். சிட்டிலெல்லாம் பானையில் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை இந்த இலைகளும் கிடைக்காம இருக்கும். அதனால குக்கரில் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 2 தட்டை எம்டியாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொழுக்கட்டையை நம்ம அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி இலை கிடைக்கலன்னா கொழுக்கட்டையை உருட்டி அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இடையில நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான கன்னியாகுமரி ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.